தேதுல்லா சார், பட்ஜெட் எப்படி இருக்கு? வழக்கமான ஒரு பட்ஜெட் தான். மாற்றம் பெரிதாக இல்லை, அதனால் ஏமாற்றம் தான். அதற்கு முன்பதாக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்லிடணும். என்ன சார்? பிஜேபி பட்ஜெட்டில் காங்கிரஸுக்கு என்ன மகிழ்ச்சின்னு எல்லாம் கேட்பீங்க. ஒன்றும் மகிழ்ச்சி இல்லை. எங்கள் 2024 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் என்ன கொடுத்தோமோ அதில் 30வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்கீம், அப்ரெண்டிஸ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஆமாம், அந்த ஸ்கீமை வந்து அப்படியே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கு காங்கிரஸுக்கு அவங்க தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் லிங்க்டு இன்சென்டிவ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவும் காங்கிரஸ் கட்சியுடைய 30வது பக்கம் தேர்தல் அறிக்கையில் உள்ளதை அப்படியே கொடுத்துட்டாங்க. அந்த வகையில் காங்கிரஸ் பாஜகவுக்கு நன்றி சொல்லணும். இல்லை 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 இல்லை, காங்கிரஸ் பாஜகவுக்கு இல்லை. அதாவது எங்களுக்கு நாங்கள் தானே கொடுத்துருக்கோம். என்ன, நாங்கள் அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஒன்றை தான் நான் வந்து ஒன்று பாராட்டலாம். காங்கிரஸ் வந்து சமூக நீதிக்காக வேண்டி பல இது அறிக்கைகளை கொடுத்தது, குரல் கொடுத்தது, தேர்தல் அறிக்கைன்னு சொன்னது. அதில் ஏதோ ஒன்று எடுத்திருக்காங்க. அதனால் இது நான் சொல்லலை, எங்களுடைய முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் சற்று நேரத்துக்கு முன் சொன்னதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சரி, நன்றி. ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் எதிர்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வருமான வரிக்கு அவங்க வந்து பெருசாக ஒன்றும் பண்ணல. ஏற்கனவே 3 லட்சம், அந்த 3 லட்சத்துக்கு வரி இல்லைங்கிறாங்க. முன்னையெல்லாம் 5 லட்சம் வரை இருந்ததை இப்போ என்ன பண்ணிட்டாங்க, 3,05,000 இருந்தால் கூட நீங்கள் 5% கட்டி ஆகணும். 4,05,000 இருந்தாலும் 5% கட்டி ஆகணும். ஆக மிடில் கிளாஸ், மத்தியதர வர்க்கம், டேக்ஸ் பேயர்ஸ், பணம் கட்டுறாங்க இல்லையா, வேலை பார்க்குறாங்க இல்லையா, இந்த வேலை பார்ப்பவர்களுக்கு எந்த விதமான பிரதிபலன் இல்லை. மத்தியதர வர்க்கத்துக்கு இல்லை. பிரதிபலன் யாருக்குன்னா கார்பரேட்டுகளுக்கு. ஏற்கனவே 30 விழுக்காட்டிலிருந்து 23 விழுக்காடாக இறக்கியிருக்காங்க இல்லையா வரி. அதில் 1-2 ஏற்றி இருந்தால் என்ன நடந்திருக்கும், பல ஆயிரம் கோடி அல்லது சில லட்சம் கோடி வந்து வருமானம் வந்துடும், அது ஏழைகளுக்கு போயிருக்கும். சரி, இவங்க பொதுவாக ஏழைகளுக்கு போகாது, அப்பவும் அந்த பணமும் பணக்காரர்களுக்கு தான் போகும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹையர் எஜுகேஷனுக்கு 10 லட்சம் ரூபா வரை லோன் கொடுக்குறாங்க, ஃப்ரீ கொடுக்கல. அந்த லோன் தான் கொடுக்குறாங்களே ஒழிய இது வந்து 7.5 வரை லோயர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. இது ஏற்கனவே இருக்கிற ஸ்கீமு. நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக 7 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் 5 வருஷம் போட்டிருப்பாங்க. இதுதான் இங்கே பிரச்சனையே. இவங்க இந்த 5 ஆண்டுகளுக்கும் நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி அதான் 5 வருஷம் சொல்றது. ஏன் இப்போ சொல்லணும், நான் என்ன சொல்றேன், இந்த வருஷத்துக்கான பட்ஜெட் தானே இது. 5 வருஷத்துக்கான பட்ஜெட்டா? எந்தெந்த இதுலேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வருஷத்துக்கு 4.1 லட்சம் ஜாப் சொல்றாங்க, வேலை வாய்ப்பு கிடைக்குதுங்கிறாங்க. ஏற்கனவே என்ன சொன்னாங்க, வருஷத்துக்கு 2 கோடி சொன்னாங்க. 10 வருஷம் அவங்க இருக்கும்போது 20 கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும். கேட்டால் அது தேர்தல் ஜும்லான்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்பில் வந்து 1 கோடி கூட கிடைக்கல. 90 லட்சம் பேர் தான் கிடைச்சிச்சு 20 கோடி பேருக்கு. அப்போ அன்னைக்கு 10 வருஷமாக ஏமாத்தினதை இப்போ மீண்டும் என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 5 வருஷத்தில் 4 கோடி வேலை வாய்ப்பு தரோம்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ ஆகும் நமக்கு தெரியல. இப்போ இதை உங்களுக்கு அகிலேஷ் யாதவ் அவர்கள்ட்ட போய் கேட்டிருக்காங்க, இந்த பட்ஜெட்டை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, 10 வருஷமாக செய்ய முடியாத ஒன்றை 11 வருஷத்துலேயே அவங்க செஞ்சிட முடியும். அவங்களால் முழுமையான ஆட்சியில் இருந்தாங்க, என்ன செய்ய முடியும்னு கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவங்களுக்கு வானத்துக்கீறி நான் வைகுண்டத்தை காமிப்பேன்னு சொல்ல முடியுமா? இதுதான் வந்து எதிர்க்கட்சி தலைவருடைய ரிஃப்ளெக்ஷன். 3வது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் கூடுதல் நிதியை எப்படி ஒதுக்குறாங்கன்னு சொன்னால், வேறு எதிர்க்கட்சிகள் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தனித்தனி திட்டமாக மொத்தமாக ஸ்பெஷல் பேக்கேஜ் 1 லேக் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. 1 லேக் குரோர், 1 லட்சம் கோடி கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்தா பிற மாநிலங்கள் எதிர்க்கும். அப்போ என்ன செய்யறதுன்னு யோசனை பண்ணி ஒரு காம்ப்ரமைஸ் அவங்களுக்குள்ள வந்து ஒட்டுமொத்த இந்திய மக்கள் எல்லாம் வாக்களித்து தான் இன்னைக்கு அரசாங்கம் இருக்குது. ஆனால் 2 மாநிலத்துக்கு மட்டும் ஏதோ செல்லப்பிள்ளைக்கு பண்ணுற மாதிரி இவங்களுடைய ஆட்சி தொடரணும்னா இந்த 2 பேருடைய சப்போர்ட் தேவை. இந்த 2 பேருடைய சப்போர்ட் தேவைங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னால், அமராவதிக்கு ஒரு 15,000 கோடின்னு ஒதுக்கியிருக்காங்க. தலைநகரத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு தப்பு இல்லை, பல ஆண்டு காலமாக இந்த கால கோரிக்கை சந்திரபாபு நாயுடு வைத்த கோரிக்கை. இந்த கேள்வியை தான் நான் கேட்குறேன்.
சந்திரபாபு நாயுடு ஏன் மோடியை விட்டு பிரிஞ்சு போனார்? நீங்கள் அன்னைக்கு கொடுத்துருக்கணும். இப்போ 6-7 வருஷமாக வந்து அந்த தலைநகர் அமையாதனால ஹைதராபாத்துக்கும் பிரச்சனை, அமராவதிக்கும் பிரச்சனை. இப்போ இந்த 7 வருஷமாக இந்த அமராவதி நகரம் வந்து இன்னும் சிறப்பாக வந்திருக்கும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு அதாவது சூழ்நிலையின் கைதியாக இந்த அரசாங்கம் இருக்குது. அது என்டிஏனுடைய பட்ஜெட்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னாங்கல்ல சார். இது வரைக்கும் பாஜகவுடைய பட்ஜெட்டா இருந்திருக்கலாம். இந்த முதல் கூட்டத்தொடரில் அவர் என்ன சொன்னாரு? இது என்டிஏ அரசு. என்டிஏ அரசை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடுடைய கட்சி இருக்கு இல்லையா பிரதமர்? நான் கேட்கிறேன், செய்ய வேண்டிய பாஜக அரசு ஏன் செய்யல? அப்ப மாற்றான் தாய் மனப்பான்மை ஆந்திராவை ஒரு மாற்றான் தாய் மனப்பான்மை 6 வருஷம் 7 வருஷம் நீங்க பண்ணிட்டு இப்ப உங்களுக்கு வேற வழி இல்லாம தேவை சந்திரபாபு நாயுடுவோ ஆந்திரா மக்களோ தேவை. நான் நல்லா கேட்குற கேள்வி என்ன, அப்போ நீங்கள் 7 வருஷமா பாஜக ஆச்சு, நீங்கள் தென்னாட்டை புறக்கணிச்சிங்களா, ஆந்திராவை புறக்கணிச்சிங்களா, நேர்மைக்கு நியாயத்துக்கும் கொடுத்துருக்க வேண்டியதை புறக்கணிச்சிங்களா? ஒரு அரசு மாதிரி ஜார்க்கண்டு, வெஸ்ட் பெங்கால், ஒடிசா எல்லாத்துக்குமே சிறப்பு திட்டங்கள் சொல்லியிருக்காங்களே சார். நீங்கள் நான் கேள்வி கொடுத்தாங்களான்னு, நான் என்டிஏங்கிறனால தான் கொடுத்தாங்கன்னு உங்கள் வாக்குமூலமே வருது. நான் இது என்டிஏ அரசு, அதனால ஆந்திரா கொடுத்துருக்காங்க. நம்ம கேள்வி 7-8 ஆண்டுகளாக கேட்டதை பிஜேபி அரசு ஏன் கொடுக்கல? பிஜேபி அரசு ஏன் கொடுக்கல? அதெல்லாம் பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, பிஜேபியா இருக்கும்போது ஒரு ஆணவத்தில் அகங்காரத்தில் பிற மாநிலங்களை மதிக்காத ஒரு தன்மை தமிழ்நாட்டில் இப்ப மாறி இருக்கு. இந்த பட்ஜெட் வழி இல்லாம அதான் சூழ்நிலையின் வழி இல்லாம இத தமிழ்நாட்டு நீங்க பாத்தீங்கன்னா ரயில்வேக்கு தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 வருஷமாவே எதையுமே முழுமையா ஒதுக்கல. எப்படி மெட்ரோ ட்ரெயினுக்கு 13,000 கோடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதுவரையும் கொடுக்காம இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 9,000 கோடிக்கு மேலே கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி, எய்ம்ஸ் எப்படியோ அது மாதிரி தமிழ்நாட்டை எப்படி புறக்கணிக்கிறாங்களோ இப்படி அவர்கள் ஆளாத மாநிலம் ஆந்திரா, அதை புறக்கணிக்கிறாங்க. பீகாருக்காவது ஏற்கனவே பல முறை கூடுதலாக கொடுத்துருக்காங்க. இப்போவும் பீகாருக்கு வந்து கூடுதலாக கொடுக்கக்கூடிய நிலைமை. ஆனால் கூடுதலாக வாங்கி அங்கே என்ன நடக்குதுன்னா, கட்டக்கூடிய பாலங்கள் பூரா ஒரே மாதத்தில் 9 பாலம் விழுந்திருக்கு. அப்போ ஊழலுக்கு துணை போறக்கூடிய ஒரு அரசாக இருக்கு. அந்த பாலங்கள் சரியாக கட்டப்படுதான்னு கூட இந்த 10 வருஷமா அவங்க பார்க்கல. அது குறிப்பாக பீகாருக்கு கொடுக்கும்போது வெள்ள பாதிப்பு சார்ந்த நிவாரணம் என்ன பண்றாங்க, பிற மாநிலங்களை ஏமாத்துறதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, தங்களுக்கு வேண்டிய மாநிலங்களை அவங்களுக்கு எப்படியாவது கொடுக்கணும்னு மறைமுகமா கொடுக்குறாங்க, நேர்முகமா கொடுக்கல. இதுதான்.